அப்போது கலெக்டர் கிட்ட இருந்தும் மற்ற அதிகாரிகள் கிட்ட இருந்தும் ஒரு வாக்குமூலத்தை வாங்கினதுக்கு பின்னால் நெக்ஸ்ட்டு போலீஸ் தரப்புலேருந்து காவல்துறையிலேருந்து யார் யாரெல்லாம் விசாரிப்பாங்கன்னா இந்த இடத்துல நேரில் உள்ள இருந்த போலீஸ், அதாவது அவங்களுடைய உயர் அதிகாரிகளை தாண்டி உள்ள இருந்த போலீஸ், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், வேற எந்தெந்த காவல் அதிகாரிகள்லாம் உள்ளுக்குள்ள இருந்தாங்க அந்த அதிகாரிகள்கிட்ட விசாரிக்கப்படும். முதல்ல வந்துட்டு விஜய் அவர்களுடைய வாகனத்தோட சேர்ந்து வராங்க பார்த்தீங்களா, அந்த அதிகாரிகள்கிட்ட நீங்கள் விசாரிக்கும் போது அவங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் தெரிய வரும். நான் விஜய் அவர்களுடைய வண்டியோட வாகனத்தோட இந்த இடத்த வரைக்கும் வந்துட்டு இருந்தேன், இங்கே வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாஸ், அதாவது வந்து ஒரு நேரமாக வந்து குறிப்பிட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த இடத்துல வண்டி நின்றுச்சு, இங்கிருந்து தான் கூட்டம் சேர ஆரம்பிச்சுது, நாங்கள் இங்கிருந்து அங்கே போகிற வரைக்கும் இது நடந்துச்சு அப்படின்னு அவர் தரப்புலேருந்து சொல்லப்படும். முக்கியமாக விஜய் அவர்கள் வந்துட்டு வாகனத்தில் தன்னுடைய லைட்டை ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போறாரு பாருங்க, அதிலிருந்து சரியாக பார்த்தீங்கன்னா 59 நிமிடங்கள் பிறகுதான் விஜய் அவர்கள் மேலே ஏறி பேசுவதற்கான அந்த நேரம் வருது. அப்போ இந்த இடைப்பட்ட 59 நிமிடங்கள்ல வண்டி அங்கிருந்து இங்கே வருவது வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயில்டாக அந்த போலீஸ் அதிகாரிகள்கிட்ட இருந்து வாக்குமூலத்தை வாங்குவாங்க.